எனக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனதுக்கப்புறம் என்னோட மனைவியை தாண்டி இன்னொரு பெண்ணோட என்னோட படுக்கையை நான் பகிர்ந்துக்கிட்டேன்னா என்னை பார்த்து என்ன சொல்லுவீங்க? முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும்ல. இல்லை, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, என்னோட மனைவியே இன்னொரு பெண்ணோட என்னோட படுக்கையை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணுக்கிட்டையும் நான் அனுமதி வாங்கிட்டு அவங்க கூட என்னோட படுக்கையை நான் பகிர்ந்துக்கிட்டேன்னா அப்போ என்ன சொல்லுவீங்க? அப்பயும் முகம் சுளிக்கிற மாதிரி தானே இருக்கும். இல்லை, நான் மறந்துட்டேன், நீ ஆம்பளை சிங்கம்டா, நீ எத்தனை பொண்ணு கூட வேணா படுக்கையை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களோ? இல்லை, நான் ஒரு பெண்ணாக இருந்து இந்த செயலை செஞ்சுருந்தா அப்போ என்ன சொல்லியிருப்பீங்க? இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்கா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக இப்படிப்பட்ட விஷயங்களை தான் உங்கள் கூட பேச போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் கழிவறை இருக்கை அப்படின்ற இந்த புத்தகம் லதா அவர்கள் எழுதினது. இன்றைக்கி இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை 18 வயதை விட கம்மியான ஆளாக இருந்தால் இந்த வீடியோவை பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த சமூகமோ சட்டமோ அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காதீங்க, உங்களோட பெற்றோரை பார்க்க சொல்லி அவங்கள்ட்டேருந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அவங்க கூட சேர்ந்து உட்காந்து பாருங்கள். இல்லை இந்த புத்தகத்தை அவங்கள படிக்க சொல்லி உங்களுக்கு சொல்லித்தர சொல்லுங்கள். இல்லை அவங்கள படிச்சுட்டு உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்? உண்ண உடை, உடுத்த உணவு, இருக்க இருப்பிடம் அப்படின்னு நான் தப்பாக சொல்லும் போது தப்பாக சொல்கிறியே அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்ச உங்களால் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம்னு சொல்லும் போது மட்டும் நான் தப்பாக சொல்கிறேன்றதை ஏன் கண்டுபிடிக்க முடியல? ரெண்டாவது தடவை நான் தப்பாக சொன்னேன்னா? ஆமாம், தப்பாக தான் சொன்னேன். உண்ண உணவுக்கு அடுத்து நமக்கு உடையாக தேவை. உணவுக்கு அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்? காமம் தானே. காமமா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறீங்களா? ஏன் நடிக்கிறீங்க? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் உண்ண உணவு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் உடை எனக்கு தேவையா, காமம் எனக்கு தேவையா? மனிதனோட இயற்கையான தேவை என்ன? சாப்பிட்ணும், செக்ஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தானே கலாச்சார மாற்றங்கள் வர வர உடை அணிய ஆரம்பித்தான், ஒரு வீட்டில் தங்க ஆரம்பித்தான். அதுக்கு முன்னாடியிலேருந்து ஆதி காலத்திலேருந்து சாப்பாடும் செக்ஸும் தானே நம்மளோட தேவையாக இருக்குது. இந்த காமம்ன்றது இயற்கையான ஒரு உந்துதல் நமக்குள்ளேருந்து வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ஏன் ஒரு இருட்டறையில் போட்டு மூடி வைக்கிறோம்? ஒரு இரும்பு வேலி போட்டு மின்சாரம் பாய்ச்சி அதை யாருமே தொட்டுவிடக்கூடாதுன்னு ஏன் வைக்கிறோம்? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே அன்பு அதிகமாக இருக்குது, மரியாதை அதிகமாக இருக்குது, காம உணர்வும் இருக்குது. அந்த பொண்ணுக்கும் அந்த பையன் மேலே மரியாதை அதிகமாக இருக்குது, அன்பு அதிகமாக இருக்குது, காம உணர்வும் இருக்குது. இவங்க 2 பேரும் களவு கொள்றதுல என்ன தப்பு இருக்குது? அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க 2 பேருக்கும் திருமணன்ற ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதே செக்ஸை நம்ம தெய்வீகமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். இந்த திருமணன்றது என்ன? உங்கள் 2 பேருக்கு அன்பு இருக்கலாம், மரியாதை இருக்கலாம், காம உணர்வு இருக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்லாமல் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கக்கூடாதுன்னு இந்த சமுதாயம் 2 பேரை பார்த்து சொல்கிறது எவ்வளவு கேவலமான விஷயமா இருக்குது. 2 பேர் செக்ஸ் வச்சுக்கிறதே கேவலமான விஷயம் நம்ம பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் நான் அனுமதி கொடுத்தா நீ செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வோடு இருக்கிறது அது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். ஒரு விஷயத்தை நீங்கள் மறைச்சி வைக்க வைக்க அது மேலே ஆர்வம் அதிகமாகிறது ரொம்ப இயற்கையான விஷயம் தானே. உங்களோட அண்ணனோ இல்லை ஃப்ரெண்டோ இந்த ஃபோல்டரை மட்டும் ஓப்பன் பண்ணிடாத அப்படின்னு லேப்டாப்பில் சொல்லும் போது அந்த ஃபோல்டரை மட்டும் தானே உங்களுக்கு ஓப்பன் பண்ண தோணும். அப்பா அம்மா இந்த ரூம்குள்ளே மட்டும் நீ இன்றைக்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க இல்லாத நேரமாக பார்த்து அந்த ரூம்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு தானே நமக்கு தோணும். அதே போல் நீ காமத்தை பற்றி செக்ஸை பற்றி பேசவே கூடாது, சிந்திக்கவே கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம மனதில் எந்நேரமும் இந்த காமத்தை பற்றின சிந்தனையே ஓடுறத தவிர்க்க முடியாது தானே. அப்போது காம ரீதியான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா காமத்தை பற்றி நம்ம பேசி தானே ஆகணும். காமம் பிரச்சனையாகிடக்கூடாதுன்னா அதற்கு சரியான வழியில் தீர்வை காணணுமே தவிர ஒழிச்சு வைக்கக்கூடாது. அப்படி மறைச்சி வச்சோம் அப்படின்னா அந்த காமம் இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் மாறும். என்னங்க செக்ஸ்ன்னு வர கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டிங்க, வியூஸ் ஒழுங்காக போலன்றதுக்காக இந்த யுக்தியை கையாள ஆரம்பிச்சிட்டிங்களா? செக்ஸை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்களே, நல்ல விஷயங்களை பேசுவீங்களே, இப்போ என்ன திடீர்னு கெட்ட வார்த்தை அப்படின்னு கேட்டால் செக்ஸுன்றது கெட்ட வார்த்தையா? செக்ஸுன்றது கெட்ட வார்த்தைன்னா அதற்கு நிகரான 2 கெட்ட வார்த்தை சொல்கிறேன். தினம் நம்ம பயன்படுத்துகிற கெட்ட வார்த்தை இல்லை கேட்குற கெட்ட வார்த்தை அது என்ன தெரியுமா? அம்மா அப்பா. யார் அம்மா அப்பா? நம்ம எப்படி இந்த உலகத்துக்குள்ளே பிறந்தோம்? இந்த வீடியோவில் நான் பேசுகிறதோ இல்லை இந்த புத்தகத்தை எழுதின எழுத்தாளரோ இல்லை இந்த வீடியோவை பார்க்குற நீங்களோ இந்த உலகத்துக்குள்ளே எப்படி வந்தோம்? நம்மளோட அம்மா அப்பா செக்ஸ் வச்சுக்கிட்டதுனால தானே. அவங்க எப்போ அப்பா அம்மா ஆனாங்க? அவங்க சாதாரண ஒரு பொண்ணாவோ பையனாவோ தான் இருந்தாங்க. அப்பா அம்மான்ற பட்டத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுத்ததே அவங்க 2 பேரும் வச்சுக்கிட்ட செக்ஸ் தானே. அப்பா அம்மான்றது புனிதமான வார்த்தை, ஆனால் செக்ஸுன்றது மட்டும் கெட்ட வார்த்தையா?
இந்த செக்ஸை எப்போ நம்ம கெட்ட வார்த்தையாக பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அப்போ தான் அதன் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் நமக்கு ரொம்ப அதிகமாக வருது. அதை பேசவே கூடாது அப்படின்னு நம்ம மறைச்சும் வைப்போம். எப்போ செக்ஸை பற்றி பேசாமல் இருக்கோமோ அப்போது அடுத்த தலைமுறைக்கு செக்ஸை பற்றின ஒரு புரிதல் வரக்கூடாதுன்றதுல தான் நம்ம கவனமாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட முன்னோர்களை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். கோவிலில் காம ரீதியான சிலைகள் நிறைய இருக்குது. நிறைய புத்தகங்கள் கூட காமத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கு. அவங்கெல்லாம் காமத்தை பற்றி பேசுகிறதுக்கு தயங்காத போது இன்றைக்கி நம்ம மட்டும் காமத்தை மறைச்சி வைக்கணும்னு ஏன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்? இன்றைக்கி நம்ம மத்தியில் நடக்கக்கூடிய வன்புணர்வுகளாக இருக்கட்டும், நிறைய காம ரீதியான குற்றங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம காமம்ன்ற வார்த்தையே கெட்ட வார்த்தை அப்படின்னு மாற்றுறதுனால தான். காமம் அப்படின்ற உணர்வு உனக்கு வந்தால் நீ கெட்டவன் அப்படின்னு சொல்கிறதுனால தான். அதை நீ மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான். அதை பற்றி பெற்றோர்கிட்ட கூட ஒரு குழந்தை வந்து பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால தான். பெற்றோர்கள் குழந்தைக்கு காமத்தை பற்றி சொல்லித்தரத்துக்கு ஒரு தயக்கத்தை காட்டுறதுனால தான். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அடுத்தவங்கள்ட்ட கேட்டு தானே தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இது இயற்கையாக உள்ளேருந்து வரக்கூடிய உந்துதல். பசிக்கிற குழந்தைகிட்ட நீ சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டாது கெட்ட பழக்கம்னு சொல்லிட்டிங்கன்னா சாப்பாடு எப்படியும் தேடி தானே போகும். அந்த மாதிரி தான் இந்த காமமும். எப்போ நம்ம காமத்தை கெட்ட வார்த்தை இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறோமோ, எப்போ அதை பற்றி நல்ல வழியில் பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் இந்த சமூகத்தில் காம ரீதியான குற்றங்கள்ன்றதே குறையும். நம்ம சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அந்த சின்ன மாற்றத்தை வச்சே இப்போல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறா அப்படின்னு கேட்குறவங்கள பார்த்தா இவ்வளவு முட்டாள்தனமாக இருக்காங்களேன்னு சிரிப்பு தானே வருது. அதே போல் தான் இப்போல்லாம் யாருங்க பெண்ணை அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கிறது? அவங்க எல்லா வேலைக்கும் போகிறாங்க, எல்லா இடத்துலையும் உயரிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தாலும் தோணுது. இன்றைக்கும் நம்ம சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயமாக தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஒரு ஆணால் பொது வெளியில் காமத்தை பற்றி எவ்வளவு சுலபமாக பேச முடியுது? அவங்க அப்படி பேசுகிறதுனால அது ஒரு பெரிய தப்பாக யாருக்கும் தெரியறதில்ல. ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கிறவளால் ஒரு பொது வெளியில் காமத்தை பற்றி பேசிட முடியுமா? ஒரு ஆணோட பேசிட முடியுமா? பேசினா என்ன நடக்கும்? இவ யார் கூட்டாலும் போவா போலையே, கூட்டு பார்த்துடலாமா அப்படின்னு தானே தோணுது எல்லாருக்கும். இந்த எழுத்தாளர் ஒரு நிகழ்வை பற்றி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு நெருங்கிய ஆண் நண்பர் இருந்தாராம். ரொம்ப நல்ல நண்பர், நல்ல மனிதன் தான். அவர்கிட்ட ஒரு நாள் இவங்க தற்செயலாக காமத்தை பற்றி பேசுகிறாங்க. காமத்தை பற்றி பேசின உடனே அந்த நபருக்கு இவங்க மேலே இருக்கக்கூடிய பார்வை மாறிடுச்சு. ஒரு நாள் செக்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்ற ஒப்பீனியனையும் கேட்டிருக்காங்க. இவங்களும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நண்பர் இவர்கிட்ட பேசவே இல்லையா. ஏன்னா நீ அப்படி காமத்தை பற்றி பேசினதுக்கப்புறம் உன்னை என்னால் நார்மலாக பார்க்க முடியல, எனக்கு காம உணர்வு வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம நட்பை முறிச்சிக்கலாம் அப்படின்னு நட்பை முறிச்சுக்கிட்டு போயிட்டாங்களாம். அவர் மேலே இந்த எழுத்தாளருக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனால் ஒரு வருத்தம் இருக்குது. ஒரு பெண்ணாக இருக்கிற நான் மட்டும் காமத்தை பற்றி பேச முடியலையே, பேசினா என்னை தப்பாக பார்க்குறாங்க, இல்லை நான் யார் கூப்பிட்டாலும் போவேன் அப்படின்னு பார்க்குறாங்க, இல்லை என் மீது அவங்களுக்கு காம இச்சை உடனடியாக வந்துடுதே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க. இவங்ககிட்டையும் நிறைய ஆண் நண்பர்கள் காமத்தை பற்றி பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போதெல்லாம் இது அவங்க தப்பான ஒரு விஷயமா பார்க்கல, இல்லை அவங்கள கூட்டு பார்ப்போமா அப்படின்னு இவங்க யோசிக்கல. இங்கே காமத்தை பற்றி பேசுகிறத நான் சொல்கிறேன், காமத்தோடு பேசுகிறத சொல்லலை, காம எண்ணங்களை வச்சு பேசுகிறத சொல்லலை. காம எண்ணங்களை வச்சு பேசுகிறதுனா பொதுவாக ஆன்லைனில் யாருன்னே தெரியாது, அந்த பக்கம் ஆணா பெண்ணான்னு தெரியாமல் கண்ட மெசேஜ் அனுப்பி இந்த செக்ஸ்டிங் பண்ணுவாங்களே, அதுதான் காமத்தோடு பேசுகிறது. காமத்தை பற்றி பேசுறதுனா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. இப்படி ஒரு பெண் காமத்தை பற்றி பேசினா உடனடியாக அவன் நம்ம கூட படுக்கிறதுக்கு தயாராக இருப்பா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இங்கே பெண் அப்படின்றவளே காமத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நம்ம பார்க்கறதுனால தான். பெண்களுக்கும் காம உணர்வு இருக்கும், அதில் ஆமாம் இல்லைன்ற விருப்பமும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிறதே கிடையாது. அவங்க காமத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான் அப்படின்னு ஆண்கள் பார்க்கறது தான் உண்மையான காரணம். இங்கே ஆமானா ஆமாம், இல்லைன்னா இல்லை, அவ்வளவு தானே அப்படின்னு சொன்னால், இல்லையே ஒரு பெண் எப்படிங்க ஆமான்னு சொல்லுவா? அவளுக்கு உண்மையாக காமம் வச்சுக்கணும்னு தோணுனா கூட அவள் வெக்கப்பட்டு வேணான்னு தானே சொல்லுவா அப்படின்னு பார்க்கறதுனால வேணான்னு சொல்லக்கூடிய பெண்ணை கூட ஒரு ஆண் விடுறது கிடையாது. சரி, பெண் தான் உண்மையாக ஆமானா ஆமாம், இல்லை வேணானா வேணான்னு சொல்ல பழகிருக்காளான்னு பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது. ஆமான்னு ஒரு பெண் சொல்லிட்டா அவன் நல்ல பெண் கிடையாதான், வேணான்னு சொன்னாதான் நல்ல பெண்ணா. பெண் அப்படின்ற ஒரு இனத்தை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நல்ல பெண்ணுனா என்ன? நல்ல பெண்ணுன்னு ஒரு இனம் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த பெண்கள் காமத்துக்கு ஆமான்னு சொல்லவே கூடாது. இப்படி ஒரு உணர்வு இருக்கும்போது ஒரு பெண் ஆமான்னு எப்படி சொல்லுவா? அவள் வேணான்னு தான் சொல்லுவாள். இப்படி சொல்கிறதுனாலேயே ஆண்கள் வேணான்னு சொல்லக்கூடிய பெண்கள் மீதும் காம இச்சையை காட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணத்தை தேடி போனீங்கன்னா பெண்களை எல்லா சமுதாயமும் ஒரு பொருளாகவே பார்க்கறதுனால தான், ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்கறதுனால தான். அதை யார் சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா பெற்றோர்கள் தான். பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் தான். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
ஆண் குழந்தைய அப்படியே விட்டுருவோம், அது ட்ரெஸ் கூட போடாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றி வரும். ஆனால் பெண் குழந்தையை பிடிச்சி விதவிதமாக ட்ரெஸ் போட்டு விதவிதமாக மேக்கப் போட்டு விதவிதமாக ஜோடித்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த பெண் குழந்தைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? நீ ஜோடித்து பார்க்க வேண்டிய ஒரு உயிர் தான், நீ ஒரு அழகாகவே இருக்க வேண்டிய உயிர் தான், நீ எப்போவுமே அழகாக இருக்கணும், உன்னோட இயற்கை தோற்றத்தை நீ வெளியே காட்டிடக்கூடாது, உன்னோட அழகை பார்த்து ஒரு இளவரசன் வந்து உன்னை கொத்திட்டு போவான், உன்னை கூட்டிகிட்டு போய் அவன் ஒரு ராணியாக வச்சு பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வளர்க்கப்படக்கூடிய ஒரு பெண் காலப்போக்கில் தன்னையே ஒரு பொருளாக அவள் பார்க்க தானே செய்வா. விதவிதமாக ஆடை போடணும் அப்படின்னு தானே நினைப்பா. நம்ம ஆடை போடுறது எதுக்கு? உடல் உறுப்புகளை மறைக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து ஆடைக்கு தேவையான ஒரே விஷயம் என்ன தெரியுமா? கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். ஆனால் இந்த ஆடை மீது எவ்வளவு பெரிய ஒரு அரசியலையும் எவ்வளவு பெரிய ஒரு புரிதலற்ற தன்மையை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இப்படி எந்நேரமும் உன்னை நீ ஜோடிச்சு தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய பெண்கள் எப்படி தனக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்பு இருக்குன்னு நினைப்பாங்க? அவங்களே ஒரு பொருளாக தானே பார்ப்பாங்க. அவங்கள விடுங்க, நம்ம சமுதாயத்தில் இருந்த மிகப்பெரிய கவிஞர்கள் எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய புலவர்கள் எடுத்துக்கோங்க, அவங்களும் ஏதாவது ஒரு இடத்துல பெண்களை பொருளோடு தானே ஒப்பிட்டுருக்காங்க. நிலா மாதிரி, பூ மாதிரின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை பெண்களை காம ரீதியாக பார்த்துருப்பாங்க, காமத்துக்கு மட்டுமே பயன்படக்கூடிய நபர் மாதிரி பேசியும் இருப்பாங்க. இது அவங்களோட தப்போ நம்மளோட தப்போ இல்லை ஒரு பெண்ணோட தப்போ அப்பா அம்மா தப்போ கிடையாது. இது நம்ம சமுதாயத்தோட தப்பு. அதை மாற்றணும்னா இப்படி நம்ம காமத்தை பற்றி வெளிப்படையாக பேசி தான் ஆகணும். நம்மளில் சில பேர் கலவி அப்படின்னா 2 உடம்பு சேர்றது அப்படின்ற அளவுக்கு தான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளில் பல பேர் கலவி அப்படின்னா விந்து வெளியேறது அப்படின்ற அளவுக்கு தான் புரிதலோடு இருக்கும். நம்மளில் பல பேருக்கு கலவி அப்படின்னா மனதும் உடலும் சேரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியறதே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்னா என்னன்னு தெரியும், துரித உணவுனா போவோம் கடையில் உடனடியாக கிடைக்கும், சாப்பிட்டு வந்துடுவோம். இப்படி தான் ஃபாஸ்ட் செக்ஸ் அப்படின்றது உருவாகிட்டு இருக்குது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு முன்னாடிலேருந்தே அது இருக்குது, துரித கலவி. அது என்ன செய்யுது அப்படின்னா இங்கே மன ஒத்துழைப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், காதல் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இந்த கலவி அப்படின்னா 2 உடம்பு சேர்றது தான், விந்து வெளியேறது தான் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும்போது அங்கே ஏற்படக்கூடிய செக்ஸும் ரொம்ப குறுகிய நேரத்துக்கு தான் இருக்குது. அது துரித கலவி அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். எப்படி துரித உணவு உடம்புக்கு நல்லது இல்லையோ, இந்த துரித கலவி இந்த சமுதாயத்துக்கே நல்லது கிடையாது. எப்போ ஒரு கலவியில் காதல் இருக்குது, அன்பு இருக்குது, 2 மனமும் ஒத்து போகுதோ அங்கே தான் அந்த கலவி நீடித்து இருக்கும். அதுக்கு நேர வரையறையே கிடையாது. அதில் தான் உண்மையான இன்பமும் கிடைக்கும். நம்மெல்லாம் ஒரு ஆணோட விந்து நீர் வெளியேறிட்டாலோ இல்லை ஒரு பெண் ஒரு சில குழந்தைகளை பெற்றுக்கிட்டாலோ அவங்க செக்ஸில் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களோட செக்ஸ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்க பழகிட்டோம். ஆனால் அதுக்கு பின்னாடி அன்பு இருந்ததா, அதுக்கு பின்னாடி காதல் இருந்ததா, மன ஒத்துழைப்பு இருந்ததா அப்படின்லாம் பார்க்கறது கிடையாது. ஒருவேளை இதெல்லாம் இல்லாமல் தான் நீங்கள் கலவியில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கலவியே தேவை கிடையாது. நீங்கள் சுய இன்பம் பண்ணாலே அது பெட்டர். நீங்கள் ஜஸ்ட் மாஸ்டர்பேட் பண்ணிட்டு போயிடலாம். நம்மள எத்தனை பேர் காமத்தை பற்றி பேசுகிறதுக்கு தயங்காமல் இருக்கும்? உடனடியாக ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவளோட உறுப்பை வர்ணிக்கிறதோ, அவளோட காமம் கொண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேவலமாக பேசுகிறதோ, இல்லை நான் ஒரு பெண்ணோட எப்படியெல்லாம் காமம் வச்சுக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு பேசுகிறத பற்றியெல்லாம் நான் இங்கே சொல்லலை. காமத்தை பற்றின ஒரு ஆரோக்கியமான வாதத்தை நம்ம எத்தனை பேர் கையாளுறோம்? காமத்தை எப்படி வச்சுக்கணும், காமம் அப்படின்றது நம்மளோட சமுதாயத்துக்கு எவ்வளவு முக்கியம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமத்தில் அன்பு எவ்வளவு முக்கியம், காதல் எவ்வளவு முக்கியம், காமத்தில் இன்பமாக இருக்கிற யுக்திகளை பற்றியும் நம்மளாம் பேசுகிறோமா? அதை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. இதை நம்மளோட குழந்தைகளுக்கு அவங்களோட 10 பருவத்தில் டீனேஜில் நம்ம சொல்லித்தரோமா? அவங்களுக்கு சொல்லி தந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க வயசு வந்தால் அவங்களே புரிஞ்சுப்பாங்கப்பா, காலம் வந்தால் அவங்களே புரிஞ்சுப்பாங்கப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். காலன்றது எப்போ வரும்? அவங்களுக்கு எப்போ வயசுக்கு வராங்களோ அப்போவே அவங்களுக்கு காலம் அப்படின்றது வந்துருச்சு. இயற்கை சொல்லிடுச்சு, நீ காமத்தை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கல்யாணம் ஆகி முன்பின் தெரியாத ஒரு நபரை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க முதலிரவு படுக்கறைக்கு போகிறப்ப எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்லித்தரல அப்படின்றதுக்காகலாம் அவங்க தெரிஞ்சிக்காமல் இருக்க மாட்டாங்க. 10 பருவத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உள்ளேருந்து வந்ததுக்கப்புறம் ஒன்று நீங்கள் சொல்லி தந்தாகணும், இல்லை அவங்களே தெரிஞ்சுக்க போகிறாங்க. எப்படி தெரிஞ்சுப்பாங்க? நண்பர்கள்கிட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, இல்லைன்னா காம படங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அவங்க வயதை ஒத்த நண்பர்களுக்கு காமத்தை பற்றின முழுமையான புரிதல் இருக்குமா? வளர்ந்த நமக்கே இல்லாதப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை காம படத்தில் காட்டுறது தான் உண்மையான காமமா, அது வெறும் நடிப்பு தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்களா? இதெல்லாம் புரிஞ்சிக்காம முன்பின் தெரியாத ஒரு நபரை கல்யாணம் பண்ணி காமம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு நினச்சி அவங்க முதலிரவுக்கு போகிறப்போ அங்கே அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்றது வர்றது சகஜம் தானே. அந்த ஏமாற்றத்தோடு முடிஞ்சு போகுது அவங்களோட கலவி வாழ்க்கையும்.
சில பேர் வெறும் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டுமே அதுக்கப்புறம் காமம் அப்படின்றத கையாள்வாங்க. அதற்கப்புறம் வாழ்க்கையில் காமம்னா என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு உடைஞ்சி போன வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டும் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்ம சமூகத்தில் காமத்தை பற்றின கல்வி அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது ஒன்று கிடையாது. பெற்றோர்களும் இதை சொல்லித்தர மறுக்கிறாங்க, ஆசிரியர்களும் இதை சொல்லித்தர மறுக்கிறாங்க. ஜஸ்ட் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்னு வரக்கூடிய அந்த ஒரே ஒரு பற்றியவே நம்மளோட அறிவியல் ஆசிரியர்கள்லாம் எப்படி ஒதுக்கிட்டு அப்படியே அடுத்த டாப்பிக்கு போவாங்க. இப்படி தான் நம்மளோட புரிதல் அப்படின்றது இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி, வேலைக்கு போகிறது எப்படி, அடுத்தவனுக்காக உழைக்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம் நல்லா சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஆனால் உனக்காக வாழ்கிறது எப்படி, உன்னோட துணையை மதிக்கிறது எப்படி, காதல் கொள்வது எப்படி, அன்பு கொள்வது எப்படி, காமம்னா என்ன, இதெல்லாம் நம்ம சொல்லித்தரத்துக்கு ரொம்பவே தயங்குறோம். சொல்லித்தரணும்னு நமக்கு அறிவு பத்தலை அப்படின்லாம் கிடையாது, அவங்க தெரிஞ்சிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 15 வயசு பையனோ பொண்ணோ செக்ஸ்ன்ற வார்த்தையை சொல்லிட்டா நம்ம எவ்வளவு கோமப்படுறோம். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க பிறக்கும் போது நம்மளுடைய குழந்தைகளாக இருந்ததுனால அவங்க கடைசி வரைக்கும் குழந்தைகளாகவே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு அதுக்கப்புறம் வேலை இல்லையே அப்படின்னு தோணுது. நம்மளோட கையாலாகாத தனத்தினால அவங்கள குழந்தையாகவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க குழந்தையாக இருக்கும்போது தான் நம்மளோட உதவி யாருக்கோ தேவைப்படுதுன்ற ஒரு உணர்வு நமக்கு வருது. அது நமக்கு ஒரு பெருமையை கொடுக்குது. அவங்க வளர்ந்துட்டாங்கன்ற உண்மையை பார்க்க மறுக்கிறதுனால தான் காமத்தை பற்றி பேசுறது கிடையாது, பேச அனுமதிக்கிறதும் கிடையாது, அதை சொல்லித்தரதும் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி சமூகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் வருது, காம ரீதியான பிரச்சனைகளும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நம்ம சொல்லித்தரக்கூடாத ஒரு விஷயத்தை நல்லாவே சொல்லித்தரோம். பெண் பிள்ளைகள்கிட்ட கற்புன்னு ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தந்துடுறோம். அந்த கேவலமான விஷயத்தை சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையை எப்படி நம்ம அழிக்கிறோம். நீ ஒரு தடவை வாழ்க்கையில் கலவி கொண்டுட்ட அப்படின்னா நீ அதுக்கப்புறம் பயன்படாத பெண் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கற்புன்ற வார்த்தை. அது போயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையே போயிடுச்சு, அதுக்கப்புறம் உனக்கு புனிதமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனால அந்த பெண் எவ்வளவு பயப்படுறான்னு தெரியுமா? ஏதோ ஒரு நபர் அந்த பெண்கிட்ட சிறு வயதில் ஒரு காமரீதியான செயல்களில் ஈடுபட்டா, ஒரு வன்புணர்வில் ஏற்பட்டா அவள் எவ்வளவு மனமுடைந்து போகிறா, வெளியே சொல்கிறதுக்கே பயப்படுறா. வெளியே சொன்னால் நம்மளோட கற்பு போயிடுச்சுன்னு தெரிஞ்சிடுமே அப்படின்னு அந்த கேவலமான விஷயத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அதனால தான் இந்த மாதிரி கேவலமான மனிதர்கள், இந்த மாதிரி மூர்க்கத்தனமான மனிதர்கள், அயோக்கிய மனிதர்கள் இன்னும் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பெண்ணும் இப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வெளியே சொல்லிட்டா அவன் எப்படி அதை பண்ணிக்கிட்டு இருப்பான்? வெளியே நல்லவன் மாதிரி இருப்பான், ஆனால் பின்னாடி இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் இந்த கற்புன்ற அந்த கேவலமான வார்த்தை தான். இதை விட நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? எத்தனை திருமணமான பெண்கள் ஆண்கள் மூர்க்கத்தனமாக காமத்தில் நடந்துக்கிறதுனால காமம்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்தாலே பயந்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இல்லைனா எத்தனை ஆண்கள் பெண்கள் ஒழுங்காக ஒத்துழைக்காதனால வெறுப்பேறி இருக்காங்கன்னு தெரியுமா? இல்லைனா எத்தனை ஆண்கள் பெண்கள் கிட்ட நீயும் திருப்தி அடைஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க? எத்தனை ஆண்கள் பெண்களோட கண்ணை பார்த்து அவளும் இன்பத்தோடு தான் இருக்காளா அப்படின்னு கவனிக்கிறாங்க? இதெல்லாம் கவனிக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. காமத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத சமுதாயமாக நம்ம இருந்துட்டு ரொம்ப முற்போக்கான சமுதாயம் மாதிரி நம்ம ஜோடிச்சுக்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம். இப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் காம ரீதியான குற்றங்கள் நடக்காமல் வேறு என்ன நடக்கும்? அப்படிப்பட்ட குற்றங்களை பார்த்தா மட்டும் ரொம்ப கொந்தளிக்கிறோம், ஏதோ பேசுகிறோம். அந்த குற்றங்களை பார்த்து கொந்தளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ணாடியை பார்த்து நம்ம தான் இவ்வளவு கேவலமான சமுதாயத்தை உருவாக்கியிருக்கோன்னு நம்ம மூஞ்சிலே நம்ம காரி துப்பிக்கணுமா இல்லையா? ஒரு குழந்தைய ஒரு பெற்றோர்கள் எப்படி வேணால் அடிக்கலாம், எப்படி வேணால் உதைக்கலாம், திருத்துறோன்ற பேரில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? குழந்தைங்களால் திருப்பி அடிக்க முடியாது, நம்மெல்லாம் பலசாலி அப்படின்றதுனால தான். இதே போல தான் ஒரு ஆண் பெண்கிட்டையும் நடந்துக்கிறான். பெண்ணை இயற்கை கொஞ்சம் ஆணை விட பலம் கம்மியாகவே படைச்சிருச்சு. அதனால் அவன் என்ன நினச்சாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த இயற்கைன்றது பெண்ணுக்கு ஒரு துவாரத்தை கொடுத்துருச்சு. அவள் விருப்பப்பட்டாலோ படலைனாலோ அவனால் அவனோட உறுப்பை உள்ளே நுழைச்சிக்க முடியும். ஆனால் ஒரு பெண்ணால் இப்படி செய்ய முடியுமா? ஆணோட விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணால் ஆண் கூட கலவி கொள்ள முடியுமா? அவனோட உறுப்பு விரைத்தா மட்டும்தான் அவளால் கலவி கொள்ள முடியும். இதனால தான் நம்ம சமூகத்தில் பெரும்பாலான வன்புணர்வுகளை ஆண்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சமூகத்தில் மட்டும் பெண்கள் நான் வெறும் ஜடமாக படுத்திருக்க மாட்டேன், எனக்கும் உணர்வுகள் இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா, வெறும் ஜடமாகவே நீ நடத்தினேன்னா நான் அவங்க கூட கலவு கொள்ள மாட்டேன், திருமண வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டா கிட்டத்தட்ட 50% திருமணங்கள் முறிஞ்சு போயிடுமா, முறிஞ்சு போகாதா? நம்ம பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், ஆண் எப்படி வேணா இருக்கலாம், அவன் எப்படி இருந்தாலும் நீ தான் அனுசரித்து போகணும் அப்படின்னு. அதனால தான் நம்ம சமூகத்தில் என்னவோ இந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் கம்மியாக இருக்குது. ஒரு வேளை சுதந்திரத்தை கொடுத்து பார்த்தா மற்ற சமூகத்தை விட நம்ம சமூகத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இங்கே ஆண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுறது கிடையாது. நம்ம கூட படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்றவ அவளுக்கும் உணர்வு இருக்குது, அவளுக்கும் காம தேவை இருக்குது அப்படின்றது. பெண்களுக்கு காம தேவையே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறான். பெண்கள் எப்படி இருந்தாலும் திருப்தி அடைஞ்சிருவாங்க
போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறான். இல்லை சில சமயம் பெண்களுக்கு இந்த திருப்தின்ற ஒரு உணர்வே கிடையாது அப்படின்னு நினைக்கிறான். அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு விந்த வெளியேற்றக்கூடிய ஒரு நிர்பந்தம், ஒரு அவசரம், ஒரு தேவை இருக்குது. அதனால அவளோட துவாரத்தை பயன்படுத்திக்கிறான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுய இன்பத்தின் மூலமாக கழிவறை இருக்கையில் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு புதிய கழிவறை இருக்கை தான் கிடச்சிருக்கு. அப்படி தான் ஒரு பெண்ணை அவன் பார்க்குறான். இங்கே நான் உடனடியாக ஆண்களை கொச்சைப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஆண்கள் யாருக்கும் மனைவி மீது அன்பே கிடையாது அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் பெரும்பாலான ஆண்கள் காமத்தில் இப்படி தான் நடந்து கொள்கிறாங்க. அவங்க மனைவியை கழிவறை இருக்கை போல தான் நடத்துகிறாங்க. கழிவறை இருக்கைன்னு நினைக்கலனாலும் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அது அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. பெரும்பாலான ஆண்கள் பெண்களுக்கு உச்சம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை தன்னோட விந்து வெளியேறிட்டாலே அவங்களுக்கும் உச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பெண்கள் நாங்கள் திருப்தி அடையலை அப்படின்னு வெளியே சொல்ல முடியுமா? சொல்லிட்டா ஆணோட கர்வம் அழிஞ்சு போனதாக நினைக்கிறாங்க. அவங்களோட அகந்தை அங்கே பெருசாகிடுது. அவங்களோட ஈகோவை அங்கே அது பாதிச்சிடுது. நான் ஒரு ஆம்பளையே இல்லைன்னு நீ சொல்லிட்டியா அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லைன்னா அந்த நேரத்தில் தன்னோட ஈகோவை மறைச்சிக்கிறதுக்காக இவ காமவெறி பிடிச்சவ அப்படின்னு ஒரு பட்டத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்துடுறாங்க. சாதாரணமாக ஒரு பெண் நான் திருப்தி அடையலைன்னு சொல்லும் போது அங்கே யுக்தியை எப்படி மாற்றலாம், வேற என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு பதிலாக நீ அப்படியே தான் இருக்கணும், நீ பேசவே கூடாது, திருப்தி அடைஞ்ச மாதிரி நடிக்கணும்னு சொன்னால் அவளை அவன் கழிவறை இருக்கை போல தான் நடத்துகிறான். இந்த காமத்தை ஆண்கள் மட்டுமே தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்ல நினைக்கல. பெண்களும் இதை தவறாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனை தடவை ஒரு ஆண்கிட்ட ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிறதுக்காக இந்த காமத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. எனக்கு பிடித்த மாதிரி என்னோட கணவன் நடந்துக்கல, அதனால அவனோட காம பசியை நான் தீர்க்காம அவனை அலைய விட போகிறேன் அப்படின்னு எத்தனை பெண்கள் நடிச்சிருப்பாங்க. எத்தனை பெண்கள் ஒத்துழையாமைன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஆண்களை பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சிருப்பாங்க. இப்படி பண்றது எதை காட்டுதுன்னா காமம்ன்றது ஆண்களுக்கு மட்டுமான தேவைன்னு அவங்களும் நம்புறதை காட்டுது. இங்க எப்ப நம்ம காமம் அப்படின்றது ரெண்டு பேருக்குமான தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிறோமோ, இங்க ஒரு நபர் கொடுத்து இன்னொரு நபர் எடுக்க வேண்டிய தேவையில்லை, ரெண்டு பேரும் பகிர்ந்துக்க வேண்டிய தேவைதான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறோமோ, அப்பதான் காமம்ன்றத முழுமையா புரிஞ்சுக்க முடியும். இப்படி ஒரு வேளை மனைவி ஒழுங்கா ஒத்துழைக்காத போது ஒரு ஆண் அவனோட காம தேவைக்காக வெளியே போகும்போது நம்ம என்ன சொல்றோம்? ஆமாம், பொண்டாட்டி ஒத்துழைக்கலன்னா அவன் வெளியே தானே போவான் அப்படின்னு அவனுக்கு வக்காலத்து வாங்குவோம். இதே செயலை ஒரு பெண் செஞ்சுட்டா மட்டும் நம்ம எப்படி அவளை பார்ப்போம்? ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையா? அவன் நல்லா பார்த்துக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல ஆடை வாங்கி தரான், நல்ல உணவு போடுறான், இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். பெண்களுக்கு காம தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த சமூகமாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த எழுத்தாளர் பல பெண்கள்கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அதில் சில பேருக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்கு, பல பேருக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆயிருக்கு. அவங்கள்ட்டலாம் ஒரு விஷயம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் தெரியுது. தன்னோட கணவர்கள் ஒரு தடவை கூட முத்தம் கொடுத்ததில்லை அப்படின்னு நிறைய பெண்கள் சொன்னாங்களாம். காமத்தின் போது கூட முத்தம் கொடுத்தது இல்லையான்னு கேட்டப்போ ஆமான்னு சொன்னாங்களாம். முத்தம்ன்றது தான் அன்போட வெளிப்பாடு. அதை கொடுக்காம ஒருத்தவன் காமத்தில் மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருந்தால் அவன் எதில் கவனமாக இருக்கான்? அவன் ஒரு பெண்ணை எப்படி பார்க்குறான்? சரி, நீங்கள் அவங்களுக்கு திரும்பி முத்தம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டால் அது எப்படி ஒரு பெண்ணாக இருந்துட்டு நான் செய்கிறது அப்படின்னு கேட்டாங்களாம். நீங்கள் காமத்தில் உச்சம் அடைஞ்சிருக்கீங்களான்னு கேட்டால் பல பெண்கள் உச்சம் அடைவாங்களா பெண்கள் அப்படின்னு கேட்குறாங்களாம். சில பேர் அதுக்கெல்லாம் எனக்கு கொடுப்பனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதே கேள்வியை ஒரு ஆண்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட மனைவி காமத்தில் சந்தோஷமாக தான் இருக்கா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்களாம். உங்களோட மனைவி அவங்களா உங்கள்கிட்ட காமத்தை பற்றி பேசியிருக்காங்களா, காமத்துக்கு கூப்பிட்டுருக்காங்களான்னு கேட்டால் அது எங்கெங்க நடக்குது, நான் தான் ஒவ்வொரு தடவையும் கெஞ்ச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம். இங்கேயும் நமக்கு என்ன காட்டுதுன்னா பெண்கள் காமத்தை கொடுக்குறவங்களாவும் ஆண்கள் எடுக்கிறவங்களாவும் தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறது கிடையாது. ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருக்குமான காம தேவையை புரிஞ்சிக்க வேண்டிய தேவையில தான் இருக்கும். பெண்கள் உச்சமடைகிறதே இல்லை அப்படின்ற டேட்டாவை சொன்னால் ஆண்கள் உடனடியாக என்ன நினைக்கிறாங்க, நீண்ட நேரத்துக்கு நான் கலவியில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீண்ட நேரத்தில் ஈடுபடுறதுனால பெண்கள் உச்சமடைய மாட்டாங்க. அவங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டாங்கணும், அவங்களோட மனதை புரிஞ்சுக்கிட்டாங்கணும். அது இல்லாமல் நான் நீண்ட நேரத்துக்கு ஒரு பெண்ணோட கலவியில் ஈடுபட்டா அவளுக்கு வெறுப்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும். எப்படா அவன் முடிப்பான் அப்படின்ற வேதனை தான் அதிகமாக இருக்கும். அதை புரிஞ்சிக்காம கலவியில் ஈடுபடுறதுக்கு பதிலாக நான் முதல்ல சொன்ன மாதிரி சுய இன்பத்திலேயே ஈடுபடலாம். அதீத அன்பின் அதீத காதலின் வெளிப்பாடாக காமம் அப்படின்றது இருக்கணும். இதை ஒழுங்காக புரிஞ்சுக்காதனால தான் காமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவறான விஷயமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதீத அன்பியும் அதீத காதலியும் எப்படி நான் காமமாக மாற்றுறது? இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் நமக்குள்ள ஒரு அன்பையும் காதலியும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா காமம் தானாகவே ஒரு நல்ல விஷயமா அன்பான விஷயமா போகும். அங்கே காம ரீதியான தவறுகள் அப்படின்றது நடக்காது. நம்ம சின்ன வயதில் அன்பான மனிதர்களாக தான் இருந்தோம். ஆனால் வளர வளர நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள்னால அன்புன்றதையே மறந்துடுறோம். குழந்தையாக இருக்கும்போது பார்க்குற நபரெல்லாம் பார்த்து சிரிப்போம். அப்போ அது ஒரு அழகான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னை பைத்தியக்காரன் அப்படின்னு தானே சொல்கிறோம். இந்த அன்பின் வெளிப்பாடான சிரிப்பை கூட நம்ம பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே சுய இன்பத்தை பற்றி மட்டும் நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியத்தில் இல்லை.
சுய அன்பை பற்றியும் சுய மரியாதையை பற்றியும் சொல்லித்தர வேண்டியிருக்கு. இங்கே இந்த 2 விஷயத்தையுமே நம்ம தப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுய அன்பு அப்படின்னா சுயநலம் அப்படின்னு நினச்சிடுறோம். நான் என் மீது அன்பாக இருந்தால் சுயநலமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். சுய மரியாதை, என் மீது ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படின்னா நான் அங்கே அகந்தையோடு இருக்கிறதா தப்பாக நினச்சிக்கிறோம், ஈகோவோடு இருக்கிறதா நினச்சிக்கிறோம். ஆனால் இது ரெண்டுமே ஆப்போசிட்டான எண்டு. அதாவது எப்போ சுய அன்பு இல்லையோ அங்கே தான் சுயநலன்றது வரும். எங்கே சுய மரியாதை இல்லையோ அங்கே தான் அகந்தை வரும். எப்படி தெரியுமா? என் மீது எனக்கு எப்போ அன்பு இல்லையோ அப்போது இந்த உலகத்தில் யாருக்குமே என் மீது அன்பு இல்லைன்னு நான் நினைக்க ஆரம்பிப்பேன். இந்த உலகத்தில் யாருக்குமே என் மீது அன்பு இல்லை அப்படின்னா எனக்கான தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்கிட்டாகணும். யாரும் எனக்காக இல்லை, நானே எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கணும்னு நினைப்பேன். சுயநலவாதியாக மாறுவேன். என் மீது எப்போ எனக்கு மரியாதை இல்லையோ இந்த உலகத்தில் யாருக்குமே என் மீது மரியாதை இல்லைன்னு நான் நம்ப ஆரம்பிப்பேன். அப்படி நம்பும்போது நீ என்னை மதிச்சே ஆகணும் அப்படின்னு காட்டுறதுக்காக அகந்தையை கையில் எடுப்பேன், ஈகோயிஸ்டிக்காக மாறுவேன். இப்படி இந்த அகந்தையும் சுயநலமும் வரும்போது அங்கே எப்படி காமம் நல்ல விஷயமா இருக்கும்? அங்கே எனக்கு நீ சப்மிசிவாக போகணும், நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு ஒரு அகந்தையோடு தான் செயல்படுவேன். அதே நேரத்தில் எனக்கு தேவை எப்படியோ எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சுயநலமாகவும் இருப்பேன். அப்போ இங்கே சுயநலமும் அகந்தையும் போகணும்னா நமக்கு சுய அன்பும் சுயமரியாதையும் தேவை. எப்போ எனக்குள்ள சுய அன்பும் சுயமரியாதையும் இருக்கோ அப்போ எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்னோட படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த சக மனிதருக்கும் இதெல்லாம் இருக்குன்னு நான் நம்புவேன். அவங்களும் ஒரு மனிதர் தான் அப்படின்னு நம்புவேன். அவங்களுக்கும் விருப்பு வெறுப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புவேன். அவங்க மீதும் அன்பு காட்டுவேன், அவங்க மீதும் மரியாதை காட்டுவேன். அங்கே காமத்தை நான் திணிக்க மாட்டேன், அவங்களோட விருப்பு வெறுப்பை புரிஞ்சுக்கிட்டு நடப்பேன். அங்கே காமம் அன்பின் காதலின் வெளிப்பாடாக மட்டும்தான் இருக்கும். அப்போ காமத்தை நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னா முதல்ல காதலையும் அன்பையும் நமக்குள்ளே தெளிவுபடுத்திக்கிட்டாகணும். அதை புரிஞ்சிக்காம காமத்தை பற்றி நம்ம என்ன கற்றுக்கிட்டாலும் அங்கே ஒரு யூஸும் கிடையாது. காமம் அப்படின்ற விஷயத்தை நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கப்போ திருமணம் தாண்டிய உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்போம்? இங்கே மனிதன் இயற்கையாகவே ஒரு துணை கொண்டவனா? ஒரு ஆணோ பெண்ணோ ஒரே ஒரு துணை கூட வாழக்கூடிய வகையில் தான் இயற்கையை அவங்கள படைச்சிருக்கா? இயற்கையை எடுத்து பார்த்தா மனிதன் ஒரு ஆணோ பெண்ணோ பல துணைகளோடு வாழ்கிற மாதிரி தான் இயற்கையை அவங்கள வடிவமைச்சிருக்கு. இயற்கை இப்படி வடிவமைக்கும் போது அவங்க பல துணைகளை தேடுறத நம்ம தப்புன்னு எப்படி சொல்லிட முடியும்? இங்கே காலம் காலமாக நம்ம ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இயற்கையாகவே அது அவங்களுக்கு வரக்கூடிய விஷயமா இருந்தால் நம்ம சொல்லித்தர வேண்டிய தேவையே கிடையாது, அவங்களே அதை செஞ்சுருப்பாங்க. அது இயற்கை இல்லைன்ற ஒரு காரணத்தினால தான் தொடர்ந்து அதை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே திருமணம் தாண்டிய உறவுகளை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. திருமணம் தாண்டிய உறவு எல்லாருக்கும் தேவைன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. பல துணைகள் எல்லாருக்கும் தேவைன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் திருமணம் தாண்டிய உறவு அப்படின்றது, திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ வந்ததோ அப்பையிலேருந்து இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் ஆணுக்கு மட்டுமே அதுக்கு உரிமை இருந்தது, இப்போது பெண்களும் அதை கொஞ்சம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜா காலத்தில் ராஜாக்கு எத்தனை துணைகள் இருந்தாங்க? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ராஜாவை பற்றி பெருமையாக பேசுகிற நம்ம, அவங்களுக்கு பல துணைகள் இருக்கிறத பெருமையாக பேசுகிற நம்ம, இன்றைக்கி சக மனிதன்கிட்ட அப்படிப்பட்ட குணம் இருந்தால் அதை ரொம்ப மோசமான விஷயமா பார்க்குறோம். இங்கே இதை நான் நல்ல விஷயம்னு சொல்லலை, மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லலை, இது இயற்கையான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். இது நல்லதா கெட்டதா அப்படின்றது அந்தந்த உறவை நம்ம படித்து பார்க்கும்போது தான் தெரியும். தூரத்தில் இருந்தே பார்த்து இது அப்படியே தப்பு அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணுறது முட்டாள்தனம் தான். இங்கே நம்ம இதை பற்றி புரிஞ்சுக்க போகிறது கிடையாது, இது சரியாக தப்பான்னு விவாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் திருமணம் தாண்டிய உறவு ஏன் ஏற்படுது? இதுக்கான காரணத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் அலசி பார்ப்போம். முதல் காரணம் என்னென்னா, காதலே இல்லாமல் திருமணம் பண்ணிக்கிறது தான். எப்போ காதலே இல்லையோ அங்கே உங்களுக்கு திருப்தின்றது கிடைக்க போகிறதே கிடையாது. எப்படிப்பட்ட உடல் உறவுலையும் திருப்தி இல்லாத உடல் உறவு உங்களுக்கு திருமணம் கொடுக்கும்போது அங்கே சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கும் போது வெளியில் அதை தேடதானே செய்வாங்க மனிதர்கள். ரெண்டாவது, காதல் இல்லாத திருமணம் எப்படி பிரச்சனையோ அதே மாதிரி தான் காமம் இல்லாத திருமணமும். காதலே ஒரு திருமணத்தில் இருந்தாலும் அதில் காமம் இல்லாமலே போனதுன்னா அந்த காதலும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருமா. காமம் அப்படின்ற விஷயம் இயற்கையான தேவையாக இருக்கும் போது அந்த திருமண பந்தத்தில் அது தொடர்ந்து இருந்தாகணும். அது எப்போ இல்லாமல் போகுதோ அப்போ திருமணம் தாண்டிய உறவுகள் வரதை சில சமயம் நம்மளால் தவிர்க்க முடியாது. சில நேரங்களில் மனிதன் இயற்கையாகவே பல துணைகளை தேடி போகக்கூடியவனாக இருப்பான். சிலருக்கு ஒரு துணைக்கு மேலே ஆர்வம் ஏற்படாது, ஆனால் சில மனிதர்களுக்கு பல துணை மீது ஆர்வம் ஏற்படும். அப்படிப்பட்ட நேரங்கள்லையும் அவங்க பல துணைகளை தேடி போவாங்க. இது இயற்கைன்றதுனால இது சரி அப்படின்னு நான் சொல்லலை, இது தப்பு அப்படின்னு நான் சொல்லலை, இது காரணம் அப்படின்றது தான் சொல்கிறேன். சில நேரத்தில் திருமணத்தில் ஏற்படக்கூடிய இயற்கையான சலிப்பாக இருக்கலாம். கணவன் இப்படிப்பட்டவர் தானே அப்படின்னோ இல்லை மனைவி இப்படிப்பட்டவர் தானே அப்படின்னோ நம்ம சலிச்சு போகும்போது அந்த நேரத்துலையும் திருமணம் தாண்டிய உறவுன்றது வரக்கூடும். கடைசியாக சில நேரங்களில் இன்னொரு நபர் மீது உண்மையான காதல் கூட வரக்கூடும். கணவன் மீதோ மனைவி மீதோ காதல் இல்லாமல் ஒரு திருமணம் பண்ணும்போது இல்லை காதலித்து கூட திருமணம் பண்ணும்போது காலப்போக்கில் இன்னொரு மனிதர் மீது காதல் வர்றது அப்படின்றதும் இயற்கை தான்.
அதுவும் மனிதனுக்கு சில சமயம் நடக்கக்கூடும். அதனால கூட அவங்க இன்னொரு துணையை தேடி போகலாம். இப்படி பல துணைகளை தேடி போகிறது தப்பா சரியா அப்படின்ற கேள்விக்கு பதிலே இந்த புத்தகம் கொடுக்கல. ஆனால் அப்படி போகிறவங்க எல்லாரையும் தப்பு அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. அப்படி போகிறதுக்கான தேவை ஏற்படும் போது நீங்கள் என்ன செய்யணும்? அப்படி ஒரு தேவை ஏற்படுது அப்படின்னா அந்த தேவையை பூர்த்தி பண்ணி கொள்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இயற்கையான தூண்டுதல் தான் அது. ஆனால் அந்த நேரத்தில் இன்னொரு நபரை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு கணவன் இல்லை மனைவி உங்களுக்காக காத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இன்னொரு விஷயத்தை செய்கிறதோ இல்லை அவங்கள அப்படியே அம்போன்னு விட்டுட்டு உங்களோட புது வாழ்க்கையை மட்டும் தேடி போகிறதோ மிகப்பெரிய தவறு தான். உங்களை நம்பி வந்தவங்களை நீங்கள் பார்த்துக்க வேண்டிய தேவை இருக்குது. அவங்க மீது அன்பு காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அவங்களோட ஒப்பந்தத்தோடு இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறீங்க அப்படின்னா அது கட்டாயம் தப்பு. அவங்கள பார்த்துக்க நீங்கள் தவறுறீங்கன்னா அதுவும் கட்டாயம் தப்பு. இங்கே சில பேர் தன்னோட துணையை சந்தேகப்படுவாங்க. சில பேர் தன்னோட துணை மீது ஒரு முழுமையான நம்பிக்கையை வச்சுருப்பாங்க. சந்தேகப்படுறது தப்பு அப்படின்னும் நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது அப்படின்னும் நம்ம சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே ரெண்டுமே தப்பு தான். சந்தேகப்படுறது எப்படி தப்போ அதே மாதிரி தன்னோட துணையை நம்புறதும் தப்பு. நான் ஏன் என்னோட துணையை நம்புகிறேன்? அவங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிட மாட்டாங்கன்னு எப்போ நான் நம்புகிறேனோ அப்போவே அவங்க இந்த மாதிரி தப்பை செய்வாங்களோன்னு நான் சிந்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். புரியுற மாதிரி சொல்லணும்னா கணவர் வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகும். மனைவிக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, நான் இன்றைக்கி வரத்துக்கு லேட் ஆகும், வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. சந்தேகப்படக்கூடிய மனைவி என்ன செய்வாங்க? இவர் உண்மையாகவே வேலை அதிகமாக இருக்கிறதுனால வரலையா இல்லை வேறு யார் கூடயாவது வெளியே போயிட்டு வராரா அப்படின்னு சிந்திப்பாங்க. நம்பிக்கை இருக்கக்கூடிய மனைவி என்ன செய்வாங்க? சேச்சே வெளியெல்லாம் யார் கூடயும் போக மாட்டாருப்பா, அவர் கண்டிப்பாக வேலை தான் செஞ்சுட்டு வருவார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரெண்டாவது மனைவியும் அவங்க வெளியே போயிடுவாரோ அப்படின்றத சிந்திச்சு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்பிக்கைன்றதே வருது. இங்கே நம்ம நம்பிக்கையையும் கொஞ்சம் கடந்து போகணும். அப்படி கடந்து போகக்கூடிய மனைவி என்ன நினைப்பாங்க? ஓ, அவர் ஆஃபீஸ் விட்டு லேட்டாக வருவாரா, சரி அப்படின்னு நினைப்பாங்க. அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உண்மை. அதுக்கு மேலே அங்கே ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையே அவங்களுக்கு இருக்காது. நம்ம இங்கே யாரையும் நம்ப வேணாம், இங்கே யாரையும் சந்தேகப்பட வேணாம். அங்கே நம்பிக்கையை தாண்டி அவங்க என்ன நடந்துக்கிறாங்களோ, நமக்கு என்ன தெரியுதோ, என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே பார்க்க கற்றுக்கிட்டோம்னா அங்கே தான் காதல்ன்றது நீடித்திருக்கும். அங்கே தான் திருமணம் அப்படின்றது நீடித்திருக்கும். ஒரு திருமண வாழ்க்கையில் காதல் ரொம்ப முக்கியம், அன்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் தான் நட்பு. எங்கே கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்காங்களோ அங்கே மட்டும்தான் அந்த திருமணம் நீடித்திருக்கும். அங்கே மட்டும்தான் அந்த திருமணம் சந்தோஷமான திருமணமாக இருக்கும். இதை திருமணத்தை தாண்டியும் நம்ம சொல்லலாம். எல்லா உறவும் எங்கெல்லாம் உறவு அன்பால் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே நட்பாக நம்ம ஏன் பார்க்கக்கூடாது? நம்மளோட குழந்தைகளை ஒரு 10-15 வயசு ஆனதுக்கப்புறம் ஏன் ஒரு நண்பனாவோ இல்லை தோழியாவோ நம்ம பார்க்கக்கூடாது? அவங்கள ஏன் இன்னும் நம்ம அடக்கி ஒரு குழந்தையாகவே வச்சுக்கிட்டு இருக்கணும்? அவங்கள ஏன் மிரட்டணும்? நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லணும்? அவங்கள்ட்ட பேசலாமே, அவங்கள நண்பர்களாக பார்க்கலாமே. நம்மளோட குழந்தைகளை நம்ம நண்பர்களாக பார்த்துட்டாலே அவங்களோட பிரச்சனைகள் அனைத்தையும் நம்மள்ட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அவங்கள்ட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசினாலே அவங்களும் வெளிப்படையாக பேச ஆரம்பிப்பாங்க. இப்படி பேசும்போது என்ன நடக்கும்? அங்கே அவங்களுக்கு காம ரீதியான ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் உடனடியாக நம்மள்ட்ட தான் வந்து சொல்லுவாங்க. நம்மளோட குழந்தைகள் அவங்களுக்கு காம ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ அதை முதல் ஆளாக நம்மள்ட்ட வந்து சொல்லனா அதை விட மோசமான ஒரு பெற்றோராக நம்மளால் இருக்க முடியுமா? அவங்களுக்கு காம ரீதியான தொல்லை கொடுத்தவனை விட அந்த பெற்றோர்கள் எவ்வளோ மோசமானவங்க. அவங்க நம்மளோட குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, காம ரீதியான பிரச்சனை, உடனடியாக நம்மள்ட்ட வந்து சொல்லி தீர்வு கேட்காம நம்மள்ட்டையே மறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம எப்படி நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். திருமணத்துலேயும் இந்த நட்புன்றது தேவை, குழந்தை வளர்ப்புலையும் இந்த நட்புன்றது தேவை, எல்லா உறவுலையும் இந்த நட்புன்றது தேவை. நட்பை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நட்பில் எப்போவுமே இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு இலக்கணமே கிடையாது. கணவன் மனைவினா இப்படி இருக்கணும், அப்பா அம்மானா இப்படி இருக்கணும், குழந்தை கூட இருக்கக்கூடிய உறவு இப்படி இருக்கணும்னு இலக்கணம் வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் நட்புக்கு அப்படி கிடையவே கிடையாது. அதே போல் நான் சொல்கிறத நீ செஞ்சே ஆகணும் அப்படின்றது கிடையாது. சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிடுறேன், இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னால் சரி வேணாம்மா சரி விடு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் கணவனோ மனைவியோ சினிமாவுக்கு வரலன்னு சொன்னால் அங்கே பிரச்சனை எப்படி மாறுது? நட்பில் ஆலோசனைகள் வழங்கப்படும். பார்த்து இருந்துக்க, இப்படி இருந்துக்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை அவன் கேட்கல, அவள் அதை கேட்கல அப்படின்னா அங்கே உடனடியாக ஏன் நான் சொன்னதை கேட்கலன்னு சண்டை வராது. கேட்கலையா சரி போ அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அதே நேரத்தில் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் மட்டும் அந்த நட்பு நமக்காக முன்னாடி வந்து நிற்கும். நட்புன்றது இதுதான். இது ரொம்ப அழகான விஷயம். அங்கே எந்த ஒரு தேவையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அங்கே விளையாட்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் பிரச்சனைன்னு வரப்போ, சீரியஸாக இருக்க வேண்டிய நேரம் வரப்போ அதை விட யாராலையும் சீரியஸாக இருக்க முடியாது, அக்கறையாக இருக்க முடியாது. இங்கே நம்ம யார் கூடயும் அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே ஒரு நல்ல உறவுக்கு என்ன அடையாளம்னா எந்நேரமும் கூட இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கான இடைவெளி தேவைப்படுறப்ப விட்டுறணும். அவங்க தனியாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப விட்டுறணும். அவங்களோட குடும்பத்தோடு போய் தனியாக இருந்துட்டு வர போகிறாங்கன்னா விட்டுறணும். எந்நேரமும் நீ ஏன் கூட இருக்கணும்னு பிடிச்சி வைக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவைப்படுறப்போ கூட போய் பக்கத்தில் இருக்கணும். நம்ம அவங்க கூடயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
கூப்பிட்டா கேட்குற தூரத்தில் இருந்தால் போகிறோம். இந்த காமத்திற்கான ஒரு பரிதவிப்பு ஏன் மக்கள்கிட்ட காணப்படுது? காமத்திற்காக எந்த எல்லைக்கு வேணால் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னோட சுய மரியாதையை விட்டு கொடுக்குறாங்க. காதல் அப்படின்ற ஒரு வார்த்தையவே தவறாக பயன்படுத்துகிறாங்க. காமத்திற்காக பிச்சை கூட எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பரிதவிப்பு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இது ஒரு இயற்கையான தேவை அப்படின்றது இருக்கட்டும். ஆனால் இவ்வளவு எல்லைக்கு கொண்டு போகிறதுக்கு வெறும் இயற்கையான தேவையாக இருக்கிறது மட்டுமே காரணமாக இருக்க முடியுமா? தன்னோட குழந்தைகிட்டேயே தவறாக நடந்துக்கக்கூடிய பெற்றோர்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட மிருகங்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வெறும் இயற்கையை மட்டும் நம்ம காரணம் சொல்ல முடியுமா? கிடையாது. இங்கே முக்கியமான காரணம் இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் தான். காமத்தை மறைத்து வைக்கிறது, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறது. மறைத்து வைக்கும் போது அவங்க தவறான வழியில் அதை கற்றுக்கிறாங்க. மறைத்து வைக்கும் போது அதன் மீது ஆர்வம் அதிகமாகுது. இதோடு சேர்ந்து இயற்கையோட தூண்டுதல் இருக்கும்போது அவங்க தவறான வழியில் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. காமத்தை மறைத்து வைக்கிறத தாண்டி ஆண் பெண் அப்படின்றவங்களே தனித்தனியாக பிரித்து தான் வைக்கணும்னு நம்மளோட சமுதாயம் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆண்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம், பெண்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம். சின்ன வயதிலேயே ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒழுங்காக பழக விடலைன்னா அவங்க எப்படி வளர்ந்ததுக்கப்புறம் திடீர்னு நல்ல பார்வையை வளர்த்துப்பாங்க? எனக்கு சில தோழிகள் இருக்காங்க, உடன்பிறவாத சகோதரிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு எப்போ கிடைச்சாங்கன்னு பார்த்தா அதில் சில பேர் நான் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே எனக்கு கிடச்சிருக்காங்க. அப்படி கிடைக்கும் போது பெண்களை சகோதரியாகவும் பார்க்க முடியும், பெண்களை தோழிகளாகவும் பார்க்க முடியும். எல்லா பெண்களும் நம்மளோட காம இச்சைக்காக கிடையாதுன்றதை நான் சின்ன வயதிலே புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பெண்களை என் வாழ்க்கையில் பார்க்குறப்போ பெண்கள் அப்படின்னாலே காம உணர்வு அப்படின்றது எனக்கு வராமல் சில சமயம் சகோதர உணர்வு வருது, சில சமயம் தோழமை அங்கே வருது. இப்படி பல உணர்வுகள் நமக்கு வரணும்னா சின்ன வயதிலேயே இந்த இரு பாலரையும் ஒன்றா இருக்க வைக்கிறது எவ்வளவு அவசியம்? வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டு பேரையும் பார்க்க வைப்பேன் அப்படின்னா பார்த்தோன்னே காம உணர்வு வரதை தவிர்க்க முடியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு இருந்தாங்கன்னா காமத்தை தாண்டிய சில உறவுகள் இரு பாலர்கிட்டையும் இருக்குன்றதை புரிஞ்சுப்பாங்க. அப்படி புரிஞ்சிக்கும் போது வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாரையும் தவறாக பார்க்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இருக்காது. யார் மீது காதல் இருக்கோ அவங்க மீது மட்டும்தான் காமத்தை காட்டுவாங்க, எல்லார் மீதும் காட்ட மாட்டாங்க. இங்கே பள்ளிக்கூடம் தாண்டி வரிசையில் நிற்கணும்னா ஆணுக்கான வரிசை இது, பெண்ணுக்கான வரிசை இது. எல்லாத்துலேயும் ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக பிரித்து வச்சோம் அப்படின்னா அங்கே இப்படிப்பட்ட சமுதாயம் தானே உருவாகும். கழிவறையை பிரித்து வைக்கலாம், பள்ளிக்கூடத்தை ஏங்க பிரித்து வைக்கணும்? நம்ம இன்னும் தவறாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா சுய இன்பம். என்கிட்டயே கமெண்ட் செக்ஷனில் பல பேர் சுய இன்பத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. நான் அதுக்கான ஒரு காணொலி பெருசாக பண்ணியிருந்தால் நல்லா வைரலாக போயிருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நல்லா வைரலாக போகுது. எப்படி மாஸ்டர்பேஷனை குறைச்சிக்கிறது, அதை பண்ணால் என்ன மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும், முடி குட்டி போயிடும், ஆண்மை போயிடும், இப்படிலாம் நிறைய மித்து இருக்குது. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக எங்கேயும் ப்ரூவ் ஆகலை. ஆனால் சுய இன்பம் அப்படின்றது தப்பான விஷயம் கிடையாது. நான் எந்த சுய இன்பத்தை பற்றி பேசுகிறேன்னா ஆரோக்கியமான சுய இன்பத்தை பற்றி பேசுகிறேன். நீங்கள் உடனடியாக ஒரு தவறான காம படத்தை பார்த்து தினமும் அதுக்கு அடிக்ட் ஆகிறத பற்றி நான் பேசலை. இல்லை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய பெண்களை இன்றைக்கி இவங்களை கற்பனை பண்ணி நம்ம சுய இன்பம் பண்ணலான்ற ஒரு மோசமான எண்ணத்தை பற்றி, அந்த மனநோயை பற்றி நான் பேசலை. ஆரோக்கியமான சுய இன்பத்தை பற்றி பேசுகிறேன். ஆரோக்கியமான சுய இன்பம்னா என்ன? அதை சொல்லித்தரதுக்கான தகுதியெலாம் எனக்கு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பாலுறவு வல்லுநரை போய் பார்க்கலாம், மனநல ஆலோசகரை போய் பார்க்கலாம். அவங்கள்ட்டலாம் போய் இதை பற்றி பேசுகிறதான்னு கேட்டால் அவங்கள்ட்ட இதை பற்றி பேசுகிறதே தப்புன்னு நம்ம நினைக்கிறதுனால தான் மறைச்சி வச்சு தப்பான வழிகளில் போயிட்டுருக்கோம். இந்த சுய இன்பம்ன்றது ஒரு வகையில் நமக்கு கண்டிப்பாக பயன்படும். அது என்னென்னா என்னோட உடலை நான் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு எங்கே தொட்டால் கிளர்ச்சி ஏற்படும், எப்படி தொட்டால் கிளர்ச்சி ஏற்படும், இதெல்லாம் எனக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தெரியணுன்னா சுய இன்பம்ன்றது தான் ஒரே வழி. அதை ஒரு தப்பான விஷயமாக நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது, தவறான வழியில் அதை செய்யக்கூடாது. அதை சரியான வழியில் செய்கிறது எப்படின்றத ஒரு நல்ல வழியிலிருந்து, நல்ல வழிகாட்டிக்கிட்டே இருந்து நம்ம கற்றுக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. திருமணம் அப்படின்ற ஒரு விஷயமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயந்தான். ரெண்டு பேரை பிடிச்சி கல்யாணம்னு ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டுறோம். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கணும், வாழ்க்கையில் ஒன்றாவே பயணிக்கணும். அப்பப்போ எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் காமத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிடுறோம். முன்பின் தெரியாத ஒரு நபரை பார்த்து திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சு நீ இவங்க கூட தான் வாழ போகிற அப்படின்னு சொன்னால் அது இயலுமா? முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் காமத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோமா? இங்கே தோழர்களுக்கும் கணவன் மனைவிக்கும் வித்தியாசம் என்ன? இவங்களுக்கும் அன்பு இருக்குது, அவங்களுக்கும் அன்பு இருக்குது. இங்கே ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அவங்க காமத்தில் ஈடுபட போகிறாங்க அப்படின்றது தான், காம ஆர்வமும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான். அப்போது காமத்துக்கான தகுதி இருக்கான்றதை முதல்ல பார்க்குறோமா? மாப்பிள்ளை கவர்மெண்ட் ஜாபில் இருக்காரா அப்படின்னு கேட்குறோம். பெண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்குறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு கச்சேரி நடத்த போகிறோமா, இல்லை டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து வச்சு சைன் போட்டு அனுப்ப போகிறோமா? வீட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோமோ அதற்கான தகுதி இருக்கான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா? காமத்தை பற்றின பார்வை அவங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்களை காமம்னு அவங்க நினைக்கிறாங்க, எப்படியெல்லாம் கிளர்ச்சி அடைவாங்க, இதெல்லாம் பேசியிருக்கோமா? இதெல்லாம் பற்றி பேசாமல் காம பார்வை என்னன்றதை புரிஞ்சிக்காமல் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க எப்படி வாழ்க்கையில் ஒன்றா போக முடியும்?
சரி, காதல் திருமணம் நடந்தால் அது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில நேரங்களில் அதுவும் தவறாக போகலாம். எப்படின்னா, நம்ம யாரை காதலிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நபரை நான் காதலிக்கிறேன் அப்படின்னா அந்த நபர் அப்படியே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவ்வளவு நாள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவங்கள ஒரு விதமாக அவங்க காட்டியிருப்பாங்க. நானுமே ஆரம்ப காலத்தில் அவங்க மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தினால அவங்கள ஒரு விதமாக பார்த்துருப்பேன். அப்படிப்பட்ட இமேஜை உருவாக்கியிருப்பேன். காலம் போக போக முக்கியமாக பொறுப்புகள் வரும்போது, முக்கியமாக கல்யாணம் ஆகும்போது அவங்களோட உண்மையான முகம்ன்றது தெரியும். அது தெரியும் போது நீ மோசமானவன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்பயும் அவங்க மோசமானவன் கிடையாது, நான் நினச்ச மாதிரி நீ இல்லையே அப்படின்ற ஒரு வெறுப்பு தான் அது. காதலே நீங்கள் 10 வருஷம் பண்ணி பாருங்களேன். முதல்ல அவங்க ஒரு விதமாக இருப்பாங்க, அடுத்து வேற ஆளாகவே மாறிடுவாங்க. வேற ஆள்னா வேற ஆளை நான் சொல்லலை, அவங்களே ஒரு வேறு விதமான மனிதராக இருப்பாங்க. அவங்க முதல்ல இருந்து அப்படிப்பட்ட மனிதர் தான். முதல்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுனாலையும் உங்கள் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலையும் அவங்க ஒரு விதமாக நடந்துக்கிட்டாங்க. அது குறைய குறைய அது மாற மாற அவங்களோட உண்மையான விஷயம் உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் அவங்கள ஏற்றுக்கலன்னா அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களால் ஏற்றுக்க முடியாது. இங்கே மனிதர்களுக்கு நடுவில் அன்பும் நட்பும் காதலும் முக்கியம். இது இருக்கும்போது தான் திருமணன்றது நடக்கணும். சும்மா எனக்கு வயசாகிடுச்சு, 28 வயசாகிடுச்சு, 27 வயசாகிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அப்பவும் சமுதாயம் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லும், கல்யாண வாழ்க்கைன்னா அப்படி தான்ப்பா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அது மோசமான வாழ்க்கை தான்ப்பா, அது பொறுப்புகள் நிறைஞ்ச வாழ்க்கை தான், அவ்வளோதான் மேரிட் லைஃப்னா அப்படின்னு சொல்லும். அப்படிலாம் கிடையாது. திருமண வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, நம்மளோட நண்பர்கள் கூட இருக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமாக விளையாடுவோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க முடியும் கரெக்டான திருமணத்தை பண்ணால். இப்படி சமுதாயம் சொல்லுதுன்னு ஒரு திருமணம் பண்ணால் அது மோசமாக தான் இருக்கும். நம்ம எதுக்கு தான் திருமணம் பண்ணுறோம்? பெண்ணுக்கிட்ட கருமுட்டையை வச்சு அதற்கான விந்துவை ஆணுக்குள்ளே வச்சு ஒரு இயற்கை படைச்சிருக்கு. ஒருத்தவங்க பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு படைச்சிருக்கு. இயற்கையாகவே தானாக சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறவங்க அவங்கள பற்றின பிரச்சனையே கிடையாது, அவங்கள நம்ம பாராட்டலாம். ஆனால் மற்றவங்கள்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க? கல்யாண வயசு ஆகிடுச்சே, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிக்கிறாங்க. இல்லை, சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் வாழ்ந்தால் அவனுக்கு ஆண்மை இல்லையோ, அவன் ஆம்பளையே இல்லையோ அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான். இல்லை, ஒரு ஆண் இல்லாமல் பெண்ணால் தனிமையாக வாழ முடியாதே அப்படின்றதுக்காக ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை, ஒரு ஆண் துணை இல்லாமல் வாழக்கூடிய பெண்ணை இந்த சமூகம் வாழ விடாதே அப்படின்றதுக்காக ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு காரணமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம கல்யாணத்தில், திருமணத்தில் எதை ஒரு வெற்றின்னு சொல்லுவோம்? ரொம்ப நாளுக்கு ஒரே வீட்டில் 2 பேரும் இருந்தால் அது வெற்றியா? இல்லை மனைவி சமைக்கிறதும் கணவன் வேலைக்கு போகிறதும் வெற்றியா? இல்லை குழந்தையை வளர்த்தெடுக்கிறது வெற்றியா? இதெல்லாம் திருமணத்தின் வெற்றின்னு நம்ம சொன்னோம்னா திருமணம்னாலே என்னன்னு நமக்கு புரியலன்னு அர்த்தம். திருமணம் அப்படின்றது ஒரு ஒப்பந்தம் தான். ஆனால் எப்படிப்பட்ட ஒப்பந்தம்? மனைவி சமைச்சுக்கிட்டே இருக்கணும், கணவன் வேலைக்கு போய் செத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒப்பந்தம் கிடையாது. எப்போ கூப்பிட்டாலும் காமத்திற்கு ஒத்துழைக்கணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் கிடையாது. குழந்தையை பெத்தே ஆகணும், வளர்த்தே ஆகணும் அப்படின்ற ஒப்பந்தம்லாம் கிடையாது. அது எப்படிப்பட்ட ஒப்பந்தம்? ஒருத்தவர் சமமாக பார்க்கறதுக்கான ஒப்பந்தம், ஒருத்தவர் பூர்த்தி செய்கிறதுக்கான ஒப்பந்தம், ஒருத்தவங்களும் அவங்களுக்கான வேலையை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒப்பந்தம். மனைவி வீட்டிலேயே இருந்தாலும் சமைக்கிறப்ப அதோட உழைப்பை பாராட்டக்கூடிய ஒப்பந்தம். கணவன் வேலைக்கு போகிறப்போ சுய கௌரவத்திலேருந்து மரியாதையிலேருந்து கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக பொருளை கொண்டு வரான், அதை நான் மதிக்கணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம். என் கூட இருக்கிறது தனி மனிதர், அவங்களுக்கான வெறுப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிற ஒப்பந்தம். சுதந்திரத்தை அவங்களுக்கு பெற்றுத்தரத்துக்கான ஒப்பந்தம், அவங்களுக்கான இடத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒப்பந்தம், எந்நேரமும் அவங்கள தன் கூட பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காம இருக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம். 2 பேருக்குமே வாழ்க்கையில் ஆசைகள் இருக்கும், இலக்குகள் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒப்பந்தம், அந்த இலக்கை போய் அடையிறதுக்கு உதவி பண்ணுறதுக்கான ஒப்பந்தம். எல்லாத்துக்கும் மேலே 2 பேரும் சாகிற வரைக்கும் நண்பர்களாக இருக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஒப்பந்தம். இந்த மாதிரி ஒப்பந்தத்தை பண்ணாமல் வெறும் சடங்காக மட்டும் திருமணத்தை பண்ணுறோன்னா அதோட நோக்கம் என்ன? அது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. திருமணத்துக்கு முன்னாடி காமத்திற்கான தகுதி இருக்கான்னு நம்ம பார்க்குறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் 2 பேருக்கும் நட்பிற்கான தகுதி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். நட்புக்கும் சில தகுதி இருக்குது. நட்புக்கு என்ன தகுதி வேணும்? நம்மளோட நண்பர்கள் கூட நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். நண்பர்கள் கூட எப்போல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கோம்? அவங்க கூட விளையாடும் போது இருக்கலாம், அவங்க கூட சினிமா பார்க்கும் போது இருக்கலாம், அவங்க கூட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும் போது இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படிப்பட்ட விஷயங்கள்னு கொஞ்சம் பாருங்கள். நமக்கும் பிடித்ததாக இருக்கும், அவங்களுக்கும் பிடித்ததாக இருக்கும். 2 பேருக்கும் பிடித்த ஒரு விளையாட்டை விளையாடும் போது, 2 பேருக்கும் பிடித்த ஒரு படத்தை பார்க்கும்போது, இல்லை 2 பேருக்கும் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்க்கும்போது தான் அங்கே நட்புன்றது நீடித்திருக்கு.
ஒருத்தவருக்கு ஒரு விளையாட்டு பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு அது பிடிக்கல. அப்போ அந்த விளையாட்டை நீ விளையாடவான்னு கூப்பிட்டா அங்கே நட்புன்றது வளராது. 2 பேருக்கும் பிடித்த விளையாட்டை விளையாடும் போது தான் நட்புன்றது வளருது. அப்போது நம்ம ஜாதகம் பார்க்குறோம், 6 பொருத்தம் 8 பொருத்தம்னு ஏதோ கணக்கு போடுறோம். ஆனால் உண்மையாக நம்ம 2 பேருக்கும் ஒன்றா பிடித்த சில விஷயங்கள், ஒரு 6 விஷயங்கள் 7 விஷயங்கள் இருக்கான்னு நம்ம பேசியிருக்கோமா? கணவன் மனைவி 2 பேருக்குமே ஆர்வம் உடைய ஒரு 7 விஷயமாவது இருந்தால் தான் அவங்களால நட்பாக இருக்க முடியும். அந்த செயல்களை செஞ்சு வாழ்க்கையை வாழ முடியும். காமம்ன்றது அவசியம்தான், ஆனால் அது மட்டுமே பத்தாது. எந்நேரமும் காமத்திலேயே இருக்க முடியும். அப்போ மற்ற நேரங்களில் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்றது தான் இந்த நட்பை உங்களுக்கு வளர்த்து கொடுக்கும். அந்த நேரங்களில் 2 பேருக்கும் பிடித்த விஷயங்கள் இருந்தாகணும். திருமணத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் பிடித்த விஷயங்கள் என்னன்றதை பேசியாகணும். 2 பேருக்கும் பிடித்த பல விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தாகணும். ஆரம்ப காலத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நமக்கு பிடிக்காத விஷயங்களை கூட ஆரம்பத்தில் செய்யும் போது சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் திருமணமான ஒரு சில நாட்கள் நமக்கு பிடிக்காத விஷயத்தை கணவனுக்காகவோ இல்லை மனைவிக்காகவோ செய்யும் போது கூட அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் காலம் போக போக பிடிக்காத விஷயங்கள், உண்மையாகவே பிடிக்காத விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்போ நம்மளால் அதை செய்ய முடியாது. 2 பேருக்கும் நட்பு அப்படின்றது வராது. இதற்காக எனக்கு பிடித்த விஷயத்தை மட்டும்தான் என்னோட துணைக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நம்ம தேடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அப்படி இருந்தால் போதும். மற்ற விஷயங்களை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட துணைக்கு இந்த உணவு பிடிச்சிருக்கே, இன்றைக்கி ஒரு நாள் அந்த உணவை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அதுவும் ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கும். அதுவும் நமக்கு ஒரு புதிய விஷயத்தை கொடுக்கும். அதுவும் நமக்கு ஆர்வத்தை தூண்டும். சில சமயம் அதுவே நமக்கு பிடிச்ச விஷயமாக கூட மாறலாம். இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் பேஸில் 2 பேருக்கும் பிடித்த சில விஷயங்கள் தேவை. அது இருக்கான்னு பார்க்காம திருமணம் பண்ணால் அங்கே நட்பு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். திருமண வாழ்க்கையில் நட்பு, காதலை தாண்டி இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம். அதுதான் அன்பு. இங்கே காமத்தின் வறட்சியை விட அன்பின் வறட்சி தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதாவது அடிக்கடி அன்பு நீங்கள் கொடுத்துக்கிட்டே ஆகணும். இவரோட நண்பர் ஒரு விஷயத்த சொன்னாராம். இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் மாதிரி. இப்போது சரவணா ஸ்டோர்னு ஒரு பெரிய கடை இருக்குது. அந்த கடை எல்லாருக்குமே தெரியும்ல. பேர் சொன்ன உடனே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்க ஏன் தொடர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இல்லைன்னா கூடிய சீக்கிரம் மறந்துடுவீங்க. அதே போல தான் அன்பும். நான் உங்கள் மீது அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால அது அப்படியே இருக்குன்ற அவசியம் கிடையாது. எப்படி விளம்பரம் பண்ணணுமோ அப்பப்போ அந்த அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ மனைவியோட, கணவனோட நீங்கள் நேரத்தை செலவழிக்கணும். அவங்க கூட சேர்ந்து ஒரு சினிமா பார்க்குறதா இருக்கட்டும், அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ சின்ன சின்ன கிஃப்ட்டை கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை குழந்தைகளை கொஞ்சம் ஓரமாக விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு வரதா இருக்கட்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யலை அப்படின்னா அங்கே அன்பின் வறட்சி ஏற்படும். அந்த திருமணம் உங்களுக்கு சலிப்பை தான் ஏற்படுத்தும். இவ்வளோ நேரம் திருமணத்தை பற்றி பேசிட்டோம். அடுத்து கொஞ்சம் குயிக்காக குழந்தை வளர்ப்பை பற்றி பார்த்துருவோம். குழந்தைக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை எப்படி கையாளுறது அப்படின்றத பார்த்துருவோம். அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் குழந்தைகளை நண்பர்களாக நடத்த பழகிக்கோங்க. நம்ம எப்போ குழந்தைகளை நண்பர்களாக நடத்துகிறோமோ அப்போ தான் அவங்க நம்மள்கிட்ட ஓப்பனாக வந்து பேசுவாங்க. குழந்தைக்குன்னு தனியான மரியாதையை நீங்கள் கொடுங்க. குழந்தைகள் அப்படின்னா நம்மளை விட வயசில் கம்மி தான், நம்ம சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கும் விருப்பு வெறுப்பு அப்படின்றது இருக்கும். மரியாதை கொடுத்து மதிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர்கள் மாதிரி அவங்கள நடத்துங்க. அப்படி நடத்தும் போது தான் அவங்களுக்குள்ள ஒரு சுயமரியாதை வரும். அந்த சுயமரியாதை தான் அவங்கள தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். சிறு வயதிலேயே இரு பாலர்களும் ஒன்றா படிக்கக்கூடிய பள்ளியில் சேர்த்து விடுங்க. 2 பேரும் விளையாடட்டும். சின்ன வயதிலேயே ஆணையும் பெண்ணையும் பிரித்து வச்சிங்க அப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களால ஒருத்தவங்க புரிஞ்சிக்க முடியாது. காமத்தை தாண்டியும் எதிர்பாலினத்திட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியாது. தோழமையை புரிஞ்சிக்க முடியாது. சகோதரத்துவத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஒருவேளை கூட விளையாடக்கூடிய ஒரு நண்பன் மீதோ இல்லை தோழி மீதோ ஒரு ஈர்ப்பு வந்தால் அதை எப்படி கையாளணும்னு முன்னாடியே சொல்லி கொடுத்துருங்க. ஆண்களுக்கு பெண்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் முதல்ல மதிங்க. நீங்கள் சுயமரியாதையோடு நடந்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் நிறைய புத்தகங்கள் படிங்க. அதை அவங்களும் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு வயது வந்ததுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே அவங்களோட வேலையை அவங்கள செஞ்சுக்க விடுங்க. அவங்களே பார்த்துக்கிறது எப்படின்றத கற்றுக்கிட்டோம். பள்ளி பருவத்திலேயே அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கைன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். குழந்தைகளை மற்றவங்களுக்கு முன்னாடி திட்டாதீங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சுய உணர்வு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட தனியாக நீங்கள் கண்டிக்கலாம். அதுவும் மரியாதையோடு கண்டிக்கணும். அவங்க என்னோட குழந்தைகள் தான், நான் அடிக்கலாம், திட்டலாம், எந்த மாதிரி வார்த்தை வேணால் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி வளர்த்தெடுக்கக்கூடிய குழந்தைகள் தான் அடுத்த சமுதாயமாக உருவாக போகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க தான் இந்த காம ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை கொண்டு வர போகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த புரிதலோட குழந்தையை வளர்த்தெடுங்க. இந்த விஷயங்களை தான் இந்த புத்தகம் பேசியிருக்கு. இதில் பேசப்பட்டிருக்க பல விஷயங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியும். பல விஷயங்கள் உங்களோட கண்ணை திறந்திருக்கும். பல விஷயங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியாததாகவும் இருக்கும்.
ஏற்றுக்க முடியாததாக இருக்கிறதும் தப்பே கிடையாது. ஆனால் இங்கே இதுதான் சரி அப்படின்றத இவங்க சொல்லலை. இவங்க சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம்தான், காம ரீதியான வாதங்களை வெளிப்படையாக நம்ம பண்ணணும் அப்படின்றது தான். உங்களால் ஏற்றுக்க முடியாத விஷயங்களையும் மரியாதையோட நல்ல வழியில், ஒரு ஆரோக்கியமான வழியில் நம்ம வாதாடலாம், அதில் தப்பு கிடையாது. அப்படி உங்களால் ஏற்றுக்க முடியாத விஷயத்த மரியாதையோட ஒரு ஆரோக்கியமான முறையில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதை நம்ம பேசலாம். ஆனால் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை மட்டும் நான் மாடரேட் பண்ண போகிறேன். அதாவது இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் தவறாக ஏதாவது கமெண்ட் வந்தாலோ, இல்லை காமத்தை தூண்டக்கூடிய, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய, இல்லை ஆண்களை இழிவுபடுத்தக்கூடிய, சமூக சீர்கேடான ஏதாவது ஒரு கமெண்ட் வந்தால் அந்த கமெண்ட்டை நான் டெலீட் பண்ணிவிடுவேன். அப்படிப்பட்ட கமெண்ட்ஸை தயவு செஞ்சு போடாதீங்க. ஆரோக்கியமான டிபேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நான் சொல்லியிருக்கிற எந்த கருத்தை வேணாலும் நீங்கள் ஏற்றுக்காமல் போகலாம், அது தப்பே கிடையாது. அது ஆரோக்கியமான முறையில் எனக்கு எடுத்து சொல்லுங்கள், நான் அதை படித்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த புத்தகத்தில் படித்த சில விஷயங்களை என்னாலையும் ஏற்றுக்க முடியல. அப்படி ஏற்றுக்க முடியாதப்போ நான் எனக்குள்ளே தான் பார்த்தேன். என்னால் ஏற்றுக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? எனக்கு ஒருவேளை தப்பான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கா? தப்பான விஷயங்கள்னு விடுங்க, எனக்கு காமம் பற்றின பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சமுதாயத்தால். அதனால தான் ஏதோ ஒரு விஷயத்தை நான் எதிர்க்கிறனோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த ஆராய்ச்சி எனக்குள்ளே பண்ணி பார்த்தேன். இது நீங்கள் சொன்னது உண்மையாகவே என்னால் ஏற்றுக்க முடியுமா இல்லை ஏற்றுக்க முடியாதா, நான் இருக்கக்கூடிய நிலை சரியா அப்படின்ற ஆராய்ச்சியை பண்ணேன். அப்படிப்பட்ட ஆராய்ச்சியை உங்களுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் நிறைய ஒளிவு மறைவு இல்லாமல் பேசியிருக்கேன். அதோட முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த புத்தகம் அப்படி தான் பேசியிருக்கு. அப்படி பேசியிருக்கிறப்போ நான் பூசி மொழிவி பேசினேன் அப்படின்னா இந்த புத்தகத்துக்கான மரியாதையை நான் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். இந்த புத்தகம் எப்படி இருக்கோ அப்படியே பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதற்கான தைரியத்தை நான் கொஞ்சம் வரவழைச்சிக்கிட்டு தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.